ஹாய், இன்னைக்கு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராக ஒரு ஈயச்சொம்பு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஈயச்சொம்பு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி காம்போடு சேர்த்து போடுங்க, வாசனையாக இருக்கும் போட்டால். இதை சும்மா கொஞ்சம் கையால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மசிச்சுக்கோங்க. கையால் கொஞ்சம் மசிச்சா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். ஈயச்சொம்பு ரசம் வச்சவங்களுக்கு அதோட டேஸ்ட் தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், புளியை கரைச்சி விட்டாச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், வீட்டிலேயே அரைச்சது தான். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு. நான் கல் உப்பு தான் சேர்ப்பேன். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். உங்கள் வீட்டு கட்டி பெருங்காயம் இல்லைன்னா சாதா பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஏற்றி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சா தான் இந்த ஈயத்தோட டேஸ்ட் இந்த ரசத்து நல்லா இறங்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருக்கு. நான் ஒரு 1/2 கப் துவரம் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். பருப்பு தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேணாம். இப்போது மேலே ஒரு தக்காளி, இன்னொரு தக்காளி பொடிசாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு நுரைச்சி வரணும். ரசம் பொங்கக்கூடாது. நான் இப்போ தாங்க இந்த மாதிரி வரணும். நல்லா நுரைச்சி வந்தோடனே அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ அணைச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், வரமிளகாய் இதெல்லாம் நெய்யில் சேர்த்துருக்கேங்க. நெய்யில் சேர்த்து தாளித்து இதை கொட்டிடலாம். இது கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் அப்படியே விட்டுருங்க. ஈயச்சொம்பு சூட்டோடு கிடிக்கல தூக்கக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அதில் வாசனை எல்லாம் நல்லா இறங்கணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது உருளைக்கிழங்கு கல்யாணக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடிசாக நறுக்கின ஒரு வெங்காயம், வெங்காயம் லேசாக வதங்கட்டும். ஒரு தக்காளி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு இதை அப்படியே கொஞ்சம் மசிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம். இது நல்லா நல்லா குழஞ்சி இருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கறி. என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரோசன் பட்டாணி இருந்துச்சு, சேர்த்துக்கிட்டேன். சேர்த்தா நல்லாயிருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மசிச்சாச்சு. இதில் ரோஸ்ட் ஆகணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சேர்த்து கலக்கிட்டு கொத்தமல்லி தூவி அணைச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ஒரு காரக்கறி உருளைக்கிழங்கு கல்யாணக்கறி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சிம்பிளாக லஞ்சு, சூடாக சாதம், அதுக்கப்புறம் இலைக்கு பருப்பு, நல்லா ருசியாக ஈயச்சொம்பு ரசம் டேஸ்ட்டாக, அதுக்கப்புறம் அது காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு கறி. அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்சு. இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.